இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் மே 1ஆம் தேதி இன்னைக்கு இந்த நாளை இந்த மாதத்தை காண செய்த தேவனை துதிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தேவன் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வருகிறார். அவளது மேலான கிருபைக்காய் அவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், நம் வேலையில் தேவனின் ஆசீர்வாதம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 128 வசனம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என கண்மானவர்களே, இந்த வசனத்திலே ஆவியானவர் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் கைகளின் பிரயாசத்தில், அதாவது நீ கையிட்டு என்ன வேலை செய்கிறாயோ அந்த வேலையில் வருகிற அந்த வருமானத்தை நீ சாப்பிடுவாய், நீ அனுபவிப்பாய் என்று ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்ம இப்ப நினைக்கலாம், பிரதர் நம்ம செய்யற வேலையில வர்றதுல தானே நம்ம சாப்பிட முடியும், நம்ம மற்றவங்களோட உழைப்புல நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என கண்மானவர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிலாசபிஸ்டும் இதை தான் சொல்றாங்க, நம்ம செய்யற வேலை நம்மளுக்கு, அது நமக்கு ஒரு ஒரு செக்யூர்டா தருது, ஒரு செக்யூர் லைஃபை தருது. ஸோ நான் செய்யறேன், நான் என்ஜாய் பண்றேன். இதுல தேவன் எங்க இருந்து வர்றார் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எனக்கு கொஞ்சம் சின்ன ஏஜ்ல இருந்தே தெரியும். அவர் இப்போ ரீசெண்டா மீட் பண்றப்போ நான் இவாஞ்சலிஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பி தான். ஆனா எனக்கு அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு தெரிய வருது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பர்சன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நான் அப்போ அவரை கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்பவே அவர் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த என்னோட ஃப்ரெண்டு இப்போ சமீப நாட்களா எப்படின்னா ஃபுல்லா வேர்ல்டோட பிலாசபி எல்லாம் கேட்டு, பிலாசபி பேசுற அந்த டாக்ஸ் கேட்டு, இன்னும் நிறைய காரியத்தை வேற மாதிரி சிந்திச்சு, அவர் என்னன்னா அவர் சொல்ற காரியம் எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வருமானம் ஈட்டுறேன், அதுல நான் வாழ்றேன். இது இதுல தேவனுக்கு இடமே இல்லையே. ஒருவேளை நான் ஓடாம இருந்து, நான் வேலை பார்க்காம இருந்து அவர் என்னை ஆசீர்வதிக்காருன்னா நான் சொல்ல முடியும் தேவன் என்னை பார்த்துக்கிறாருன்னு. இங்க நான் சம்பாதிக்கிறத நான் செலவு பண்றேன், என் ஒய்ஃபு என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இதுல எப்படிடா நான் ஆண்டவரால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் என்னோட பேசிட்டு இருந்தாரு. என கண்மானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய நிலைமை இதுதான். ஈவன் அவங்க கிறிஸ்டியானிட்டியில பல தலைமுறையா இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னா, பிரதர் என் முயற்சியில நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன், சோ என் லைஃப் நான் தானே லீட் பண்றேன், இதுல தேவன் எப்படி என்னை வாழ வைக்கிறார், அவர் எப்படி நடத்துறாருன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேரோட தாட்டா இருக்கு. நாம ஆஸ் எ கிறிஸ்டியனா, தேவனுடைய பிள்ளைகளா இந்த காரியத்தை என்ன நினைக்கிறோம், இந்த காரியத்துல நம்மளோட வியூ என்ன, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இங்க சொல்லப்பட்டுள்ளது, ஒரு மனிதனை பார்த்து இங்க ஆவியானவர் சொல்லுகிற காரியம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்மளும் வெளிப்படையா ஆமா இது உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம மட்டும்தான் சாப்பிடுறோமா? அதாவது இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கொஞ்சம் டீப்பா க்ளோஸா போய் பேசணும்னா அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரதர் ஒரு நிம்மதி இல்லை, என் வீட்டுல தேவைகள்லாம் சந்திக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா பற்றாக்குறை தான், நான் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன், அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், பிசினஸ்ல இந்த சைட்ல பணம் வருது, அந்த சைட்ல பணம் வருது, இருந்தாலும் எனக்கு ஒரு மாசம் கூட நான் நிம்மதியா இந்த மாசம் நான் நிறைவா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். இதுதான் நிறைய பேரோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, அப்ப நம்ம உலகத்துல பாக்குற பிலாசபி படி நான் சம்பாதிக்கிறத கொண்டு நான் சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைவா இருக்க முடியறது இல்ல. ஏன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி நான் ஏற்கனவே வாங்கின கடனுக்காக, அதாவது இஎம்ஐன்ற பேர்ல போயிருது. இன்னும் நான் சில பேர்கிட்ட இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கியிருக்கலாம், அதுக்கு போயிருது. இன்னும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக என் சம்பளம் தாறுமாறா செலவாகுது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் அது மேபி டிஃபர் ஆகலாம். பட் என்ன அப்படின்னா, நம்முடைய கையின் பிரயாசம், அதாவது நான் வாங்குற சேலரி எனக்கு பத்தல, எனக்கு
யூஸ்ஃபுல்லா வந்து அதை நான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் வந்து ஃபைனலா வர்ற கன்க்ளூஷன். எனக்கு அன்பானவர்களே, இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம வந்து கொஞ்சம் ஞானமா நடக்கணும். எப்படி ஞானமா நடக்க முடியும்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய ரிவ்யூ கேட்கறாங்க, நிறைய ஸ்பீச் கேட்கறாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து பேசுறத நான் எப்படி கடன்ல இருந்து வெளியில வர முடியும், நான் எப்படி வந்து வாங்குற சம்பளத்துக்குள்ள நான் ஒரு எல்லைக்குள்ள நான் வாழ முடியும் அப்படின்னு நிறைய பேரு அங்கும் எங்குமாய் அலைந்து அந்த காரியங்களை நான் எப்படியாவது பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வசனம், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறப்போ என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே, நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு தான் இந்த இடத்த நம்ம எடுத்துக்கொள்ளணும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா, என் கையின் பிரயாசத்தை நான் வந்து ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண முடியல பிரதர், ஃபுல்லா என்னால யூஸ் பண்ண முடியல பிரதர், எங்கெங்கயோ பிச்சுட்டு போகுது. இன்னும் சில பேர் எப்படின்னா, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலன்னு சொல்றவங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பேக் எடுத்துப்போம், பேக்ல வந்து அடிப்பாகத்தை வந்து நம்ம சிசரால கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம எவ்வளவுதான் திங்ஸ் போட்டுட்டு இருந்தாலும் சரி, என்ன மாதிரியா எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் சரி, அந்த பேக் நிரம்புமா? நம்ம யோசித்து பார்க்கணும். போட போட அது ஒரு பக்கம் வெளியில போயிட்டு இருக்கிறதுனால நிரம்பவே நிரம்பாது. இதை போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள், அநேகருடைய வீடுகள் ஏதோ பொத்தலான பையில போடப்படுற காரியத்தை போல எந்த பக்கம் இருந்து வந்தாலும் ஒரு பக்கம் வெளியில போயிட்டே இருக்கு, செலவு வந்துட்டே இருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இவ்வளவு இடத்துல போய் நான் சம்பாதிக்கிறத விட்டுட்டு முதல்ல அந்த பேக்ல இருக்க ஹோலை வந்து நான் ஸ்டிச் பண்ணி அதை சரி பண்ணணும். அதை நான் எப்ப சரி பண்றேனோ அப்பந்தான் கொஞ்சம் போட்டாலும் பேக்குக்குள்ள நிற்கும். இதைத்தான் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை என்ன பண்ணலாம் பிரதர், இது என்னால முடியலையே, நான் பல விதத்துல யோசித்து பார்த்துட்டேனே. மனிதர்களாகிய நம்மால் முடியாதது தேவனால் முடியும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, அதாவது மனிதனுக்கும் தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அந்த இடைவெளியை மனிதனால ஃபில் பண்ண முடியாத அந்த கேப்பை இயேசு கிறிஸ்து ஒரு இணைப்பு பாலமாக இருந்து ஃபில் பண்ணினார். அதை போலத்தான் இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், கடனா இருக்கலாம், இன்னும் அநேக பொருளாதார நெருக்கடிகளா இருக்கலாம். இதுக்கு இடையில என்னால ஃபில் பண்ண முடியலன்ற கேப்பை தேவன் கையில் நாம ஒப்படைக்கணும். என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும்ன்ற நாலேஜ் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு நான் பயப்பட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அநேகர் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்பாதவைகளை செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல பயம் இல்ல. அதாவது நம்ம வந்து சொல்றோம், பழைய ஏற்பாட்டுல வந்து பயங்கரமா தேவனுக்கு பயந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பயத்தை உடைத்தார். பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள இடைவெளியை உடைத்து பிள்ளைன்ற ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. சோ நம்ம தேவனை வந்து எந்நேரமும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு நிறைய காரியம் பேசுறோம். இதெல்லாம் உண்மைதான், கரெக்ட் தான். ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம சரியா இருக்கிறோமா? இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னதான் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, வாடா போடான்னு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் சரி, சில காரியங்களில் நான் வந்து என்னுடைய லுக் மாறினாலே அவங்க 2 பேரும் பயந்து அழுவாங்க. அவ்வளவு ஜாலியா என் பையன் வந்து வாடா போடான்னு என்னை கூப்பிட்டு அடிக்க வேணா செய்வான். ஆனாலும் சில நேரம், அதாவது எந்த காரியம் அவங்க சரியா பிஹேவ் பண்ணணுமோ அந்த காரியத்துல என் பார்வை மாறும். மாறின உடனே இம்மிடியேட்டா அவங்க 2 பேரும் பயந்து கரெக்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, அநேக நேரத்தில் நாம் சொல்ற பதில் இல்ல. தேவனை நான் ஃப்ரெண்டா பாக்குறேன், தேவனை என் தகப்பனா பாக்குறேன், தேவனை எங்கள்ல ஒருத்தரா பாக்குறேன், இதெல்லாம் ஓகே. ஆனாலும் தேவனுக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? தேவனுக்குரிய மகிமையையும் மரியாதையையும், எந்த இடத்துல தேவனுக்கு நான் பயந்து நிக்கணுமோ, எந்த இடத்துல தேவனுக்கு என்னை முழுவதுமா சப்மிட் பண்ணணுமோ, தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியவைகளில் கணக்கு கொடுக்கிறேனா அப்படின்னு கேட்டா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. எதுக்கு கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா, ஞானம் வேணுமா, கர்த்தருக்கு பயப்படு. நான் ஞானமா நடந்து என் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தணுமா, கர்த்தருக்கு பயப்படு. ஏன்னா வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே,
இன்னைக்கு நான் ஒருவேளை நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு என்ன செய்யணும் புரியல அப்படின்னா, நமக்கு ஞானம் தேவை. ஞானமாய் நான் நடந்து எந்த இடத்தில் நான் சரி பண்ணணும், எந்த இடத்தில் இன்னும் அதிகமாய் நான் ஓடணும் அப்படின்றத ஞானத்தோட நான் கண்டுபிடிக்கணுமா? நான் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படணும். நான் எப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்க ஆரம்பிக்கிறேனோ, நான் முயற்சி பண்ணாமையே என் குடும்பம் மாற ஆரம்பிக்கும். நான் எந்த பிரயாசமும் படாமலே என் கைகளின் பிரயாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். நான் எந்த விதமான அடிஷனல் எஃபர்ட் எடுக்காமலே என் வீட்டிலே இருக்கிற அந்த குறைவுகளை தேவன் சரி கொண்டு வருவார், சரி செய்து கொண்டிருப்பார். ஆவியானவர் எல்லாத்திலும் நமக்கு ஒரு நிறைவான காரியத்தை நாம் பார்க்க செய்வார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினைக்க கூடாது நான் எவ்வளவு எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது. அது உலகத்தில் உள்ளவர்களுக்கு வேணா ஒருவேளை சரியா இருக்கலாம். ஆனால் தேவனோடு கூட வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு எந்த வழி உத்தமமாய் அவருடைய பார்வையில் இருக்கிறதோ, அவர் எனக்கு என்ன காரியத்தை பேசுகிறாரோ அந்த வழியில் நான் நடக்கும்போது, நான் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, தேவன் அதை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவதோடு மாத்திரமல்ல, குறைவுகளை நிறைவாக்கி என்னை மகிழ்ச்சியை காண செய்வார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யணும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி அப்பா. இந்நாள் வரையிலும் நீர் எங்களை பலவிதமான அற்புதங்களால அதிசயப்படத்தக்க வகையில் எங்களை நடத்துகிறீர். அந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. அநேக நேரத்துல எங்க வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், ஆனாலும் நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்துல இந்த வாக்கு தத்தத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் அநேகர் இந்த நாட்கள்ல நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் சம்பளம் ஒரு பக்கம் வீணா போகிறது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல, ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில இருக்கிறதை ஆவியானவர் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு ஆலோசனையாய் நீர் சொன்ன காரியங்களுக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாலும் சரி, அல்லது சில நெருக்கடிகளுக்குள்ளாய் இருந்தாலும் சரி, ஆவியானவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. அநேக நேரத்துல லத்தாட்சிக்கா நாங்க இருக்கிறோம், அநேக காரியத்துல இதுதானே, இது மூலமா எப்படி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்துல அப்பா உம்மை துக்கப்படுத்துகிறவர்களா நாங்க அநேக நேரத்துல இருக்கோம். இந்த மாதிரியான எண்ணங்களை நீர் மாற்றுவீராக. ஆவியானவரே, இந்த காரியத்துல எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. நாங்கள் எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இந்த நேரத்துல பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது ஆசீர்வாதம் மாத்திரமே ஐஸ்வர்யத்தை தரும் என்கிற உமது வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எல்லா நேரத்திலும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். அந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துல பல தேவைகளோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க, தேவைகளை நீர் சந்திங்க. இந்த நாட்களில் அநேகர் ஸ்கூல் ஃபீஸ், இன்னும் பல விதமான ஃபீஸுக்காக உம்மை நோக்கி கொண்டிருக்கலாம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல காப்பாற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற தேவன் நீர் என்பதை இந்த நேரத்துல விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் தகப்பனே உமது ஆசீர்வாதத்தின் நிழல் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாய் நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless.